கத்தாரில் எரிவாயு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 12 இந்தியர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோர விபத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? கத்தார் நாட்டின் முக்கிய எரிவாயு சுத்திகரிப்பு ஆலையில் எதிர்பாராமல் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தால் தொழில் நகரமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது. 3 மாதங்களுக்கு முன்பு ஈரான் தாக்குதல் நடத்திய பகுதியில் வெடிவிபத்து ஏற்பட்டதால் பதற்றமும் தொற்றிக் கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து நிகழ்ந்ததாக அந்நாட்டு எரிசக்தி துறை விளக்கம் அளித்திருக்கிறது. குடும்ப வறுமையை போக்க கத்தாருக்கு வேலைக்கு சென்றவர்கள் விபத்தில் உயிரிழந்த தகவலை கேட்டு உறவினர்களின் இதயங்களே நொறுங்கி போயிருக்கின்றன. கத்தார் நாட்டின் ராஸ் லஃபான் தொழில் நகரத்தில் பர்சான் LNG ஆலை அமைந்திருக்கிறது. அந்த நாட்டின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு ஆலையாக இது விளங்குகிறது. இந்த ஆலையில் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஈரான் இஸ்ரேல் போரின் போது கத்தாரில் உள்ள பர்சான் எரிவாயு சுத்திகரிப்பு ஆலையும் இலக்கானது. கத்தாரில் அமெரிக்காவின் இராணுவ தளம் உள்ளதால் அதற்கு எதிராக ஈரான் தன்னுடைய அஸ்திரத்தை பயன்படுத்தியது. அப்போது ஏற்பட்ட பிரச்சனையால் பர்சான் எரிவாயு ஆலையில் உற்பத்தி முடங்கியது. அண்மையில் ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதை அடுத்து பர்சான் இயற்கை எரிவாயு ஆலை மீண்டும் தன்னுடைய உற்பத்தியை தொடங்க ஆயத்தமானது. ஞாயிற்றுக்கிழமை இரவில் அதற்கான பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராமல் நிகழ்ந்த வெடிவிபத்தில் இந்தியர்கள் 12 பேர் மற்றும் ஒரு பாகிஸ்தானியர் என மொத்தம் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 66 பேர் இந்த விபத்தில் படுகாயமும் அடைந்தனர். இவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் அஞ்சப்படுகிறது. எரிவாயு சுத்திகரிப்பு ஆலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக கத்தார் எரிசக்தி துறை அமைச்சர் சாத் அல் காஃபி தெரிவித்திருக்கிறார். எந்த ஒரு தாக்குதலுக்கும் இலக்காகவில்லை எனவும் அவர் விளக்கியிருக்கிறார். விபத்தில் சிக்கி உயிரிழந்த 12 பேரின் உடல்களை சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றனர். கத்தார் விபத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 3 பேர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இதில் சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சுஜித் குமார், பனகுடியைச் சேர்ந்த கவின் மற்றும் ராதாபுரம் அருகே உள்ள யாக்கோபுரத்தைச் சேர்ந்த 26 வயதான பவின் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. 3 இளைஞர்களும் தங்களுடைய குடும்பத்தின் வறுமை சூழல் காரணமாக கத்தாருக்கு வேலைக்கு சென்றவர்கள். அவர்கள் ராஸ் லஃபான் தொழில்நகரில் அமைந்துள்ள இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு ஆலையில் பணியாற்றி வந்தனர். கடன்புடனை வாங்கி வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் எதிர்பாராமல் நிகழ்ந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றனர். இந்த தகவலை கேட்டு ஒட்டுமொத்த கிராம மக்களும் சோகத்தில் மூழ்கியிருக்கின்றனர். சமீபத்தில் நடந்த கத்தார் பரிசன் கம்பெனியில் வெடிவிபத்து நடந்திருக்கு. அதாவது டேங்க் வெடிச்சிருக்கு. அந்த இதில் இவங்க ஒர்க் பண்ணியிருந்துருக்கான். கடைசியாக அந்த சச்சிங்கிற பையன் வந்து என் பையன், அதாவது எங்கள் அண்ணன் பையன், கடைசியாக வேலைக்கு போகும்போது முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காப்புல. இந்த மாதிரி நம்ம நான் வேலைக்கு போய் டியூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு அபிஷியலாக எதுவும் சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அரசு பஸ்ஸில் 13 பேர் இறந்துட்டாங்க, அதில் இவன் பேர் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்ன இதுவரைக்கும் எனக்கு வரல. சரி, நீங்கள் தான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் கன்ஃபார்மாக சொல்லணும். எதுக்கு என்ன தேவையான நடவடிக்கைலாம் நம்ம கவர்மெண்ட் எடுக்கணும். உயிரிழந்தவர்களின் உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. எனவே விரைவாக உடல்களை சொந்த ஊரில் ஒப்படைக்க வேண்டும் என உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.